இதான் இந்த சமாளி சமாளி. ரணகளத்திலயும் இந்த ரணகளத்திலயும் என் தலைவர் கைய பாம்பு கொண்டு விட்ட ஜாக் போட்ஸ்க்கு ஒரு வணக்கம் சொல்லலாம் நடுவுல பார்த்தேன், எங்கெங்கயோ டாபிக் போயிருச்சு. இன்னைக்கு எடுத்துட்டு ஜெமிசன் தலைவன் போட்டாங்க, ஜாக் போட்ஸ் ஜெமிசனுமே அடிவாங்க. தலைவன் ஜாக் போட்ஸ் எங்க இருந்தாலும் வாழ்க்கை. எனக்கு இந்த மேட்ச் பார்க்கும்போது எந்த மேட்ச் தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? கேஎல் ராகுலும் கொயங்காவும் ஸ்டேடியத்துக்கு நடுவுல ஒரு மேட்ச் சண்டை போட்டாங்களா ஞாபகம் இருக்கா? சன்ரைஸ் 107 சஞ்சீவ் கோயங்கா எல்ஐஜி ஓனரு. பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம், பித்தத்துக்கு பித்தம் அப்படின்ற மாதிரி ஓடிஐக்கு விட்டதை T20ல புடிச்சு சரியான கெத்தா வந்திருக்காங்க இந்தியன் டீம். அத பத்தியான ஒரு தேர்ட் T20யோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல மேட்ச் முடிஞ்சோடனே நாங்க வந்துருவோம். அதே மாதிரி இந்தியா vs நியூசிலாந்தோட 3வது T20 போஸ்ட் T20 மேட்சோட ரிவ்யூ இது. டைம் நான் ஒரு ஒரு ஆச்சரியத்துல இருந்து வெளியே வரேன். என்ன இந்த அபிஷேக் சர்மா யாரு? இந்த பையன் போட்டு பொழகிறான். என்னென்ன ஷாட் ஆடுறாரு, செம்மையா ஆடிட்டு இருக்காரு. சொல்லுங்க, நீ எப்படி ஆடினாரு அபிஷேக் சர்மா? பேட்டிங்ல இருந்தே போயிடும். இல்லை, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு மேட்ச்சு அவங்க நியூசிலாந்து பேட்டிங் பண்ணுறப்ப இதை பார்க்கணுமாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு போரான மேட்ச்சு. நான் இந்தியா பேட்டிங்க்கு தான் வெயிட் பண்ணேன். இவங்க எத்தனை ரன் அடிப்பாங்க, அதை இந்தியா எவ்வளோ ஓவரில் கம்மி ஓவரில் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்க தான் வெயிட் பண்ணேன். அதுக்கு ஒரு பாரபட்சமே பார்க்கல இந்தியா பேட்டிங்கை போட்டு. அது அபிஷேக் சர்மா நீ சொன்ன மாதிரி என்ன பையன் என்ன ஒரு வருஷமா எதுக்கு வெயிட் பண்ணோன்னா அது இப்போ அந்த பையன் அறுவடை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, பர்ஃபெக்டா ஒவ்வொரு ஷாட்டுமே சரியா பர்ஃபெக்டா பண்றாரு. நம்மளுக்கு இறங்கி எங்கேயோ சுத்துற மாதிரி இருக்கு, ஆனா கரெக்டா ஷாட் பிளேஸ் பண்ணி 6-4 அடிச்சிருக்காரு. இன்னைக்கு முக்கியமான விஷயம், அபிஷேக் சர்மா ஒரு டாட் பால் கூட ஆட கிடையாது. அதுதான் இன்னைக்கு மெயின் விஷயம். இல்ல, அபிஷேக் சர்மா யாருகிட்ட கத்துட்டு வந்திருக்காரு? யுவராஜ் சிங் கிட்ட கத்துட்டு வந்திருக்காரு. யுவராஜ் சிங் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே 100% ஷாட் கண்ட்ரோல் விளையாண்டது இன்னைக்கு அபிஷேக் சர்மா தான். இந்த ரெக்கார்டை இனிமே பீட் பண்ண போறாங்களா இல்ல முறியடிக்க போறாங்கிறது ஐபிஎல்ல கிறிஸ்கேலோட 175 எப்படி பிரேக் பண்ண முடியாதோ அது மாதிரி இது ஒரு ரெக்கார்ட் தான். கிரிக்கெட்ல காலத்தின் அழிக்கப்படாத ஒரு ரெக்கார்டு தான் இன்னைக்கு அபிஷேக் சர்மா பண்ணியிருக்கிறாரு. இல்ல, நீ கிறிஸ்கேலுக்கு ரெக்கார்டையா 175 பிரேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் சர்மா கேன் டூ ஓகேவா? அபிஷேக் சர்மா என்னென்ன அதான் அபிஷேக் சர்மா T20ல என்னென்ன ரெக்கார்டு யார் யார் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் உடைக்க போறாரு. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னும் ரன் ஒரு 20 ரன் சேர்த்து இருந்ததுன்னா ஃபாஸ்ட் அண்ட் T20 100 முடிச்சிருப்பாரு. இன்னைக்கு ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிதான் 330 அடிச்சிருப்பாங்களா? 330 வந்திருக்கு சொல்லிட முடியாது. அப்படி சொல்லிட முடியாது. 220 240 கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. 270 வந்திருக்கும். ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா டாஸ் ஜெயிச்சது இந்தியா தான். 2வது டாஸ் வின் பண்றாங்க. நமக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்கு. டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் கஷ்டம்னு சொன்னாங்க. அதை எடுத்து இந்தியா ஆடி பார்த்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் கிடையாதுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனா நீங்கள் நியூசிலாந்து பவுலிங் குறை சொல்லலாம். பவுலிங் ஒன்றுமே இல்லை. என்ன நம்பர் 2 பவுலர் அங்கே தான் இருக்கார். T20 நம்பர் 2 பவுலர் அங்கே தான் இருக்குது. ஜேக்கப் டஃபி. சாண்ட்னர் தான் போன வாட்டி இந்தியாவில் நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னில் வித்தியை காமிச்சிட்டு போனவர். இவங்க 2 பேருமே இருக்காங்க. யசோதி நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு T20ல. அப்படிங்கும்போது ஒரு 3 பிளேயர் பவுலர் நல்லா இருக்காங்க பட்சத்தில் நீங்கள் இது ஒரு சவாலாக எடுத்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஆடி இருக்கணும். இன்னும் எனக்கு பொறுத்தவரை சீரியஸ் உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அது இந்த ஒரு மேட்ச் அந்த ரிஸ்க் எடுத்துருக்கலாமா? எனக்கு அதுதான் ஒரு டவுட்டு. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டாங்களே பலம். இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லிட்டாங்க. அந்த மேட்ச் நமக்கு ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதோ ஆவரேஜாக வின் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. அது இப்போ மிடில் ஆஃப் த மேட்ச்சில் இந்த பிச்சை சொல்லிட்டாங்க, தரவாக சொல்லிட்டாங்க. சேசிங் மட்டும் தான் வின் பண்ணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. டியூ அதிகமாக இருக்குன்னு. ஏன்னா கடைசியாக பார்த்த 2 மேட்சுமே டியூ, ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லை 2ஆம் மேட்ச் டியூ இருந்ததுனால நமக்கு பேட்டிங் செகண்ட் ஈஸின்னு தெரிஞ்சிருச்சு. வேர்ல்டு கப்புக்கு வார்ம் அப் மேட்ச் இல்லாதனால இந்த மேட்ச் பேட்டிங் எடுத்து ஆடி பார்த்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது. இல்ல எனக்கு அதுல பெருசா ஒன்றும் உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ இது சீரியஸ் டிசைடர். எப்பயும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். இந்த மேட்ச் மொத்தமா ஜெயிச்சாச்சு, 3-3 ஜெயிச்சாச்சு. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த 2 மேட்ச்ல உங்களால் என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நேற்று நாம 2வது மேட்சோட வீடியோல சொல்லியிருந்தோம் பவுலிங் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு. இன்னைக்கு சூப்பரா பவுலிங் போட்டாங்க இந்தியன் டீம். என்னதான் பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலுமே பவுலிங் இன்னைக்கு அருமையா போட்டிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா சூப்பரா பவுன்சர்லாம் அருமையான பவுன்சர் வச்சாரு இன்னைக்கு.
அதே மாதிரி தலைவன் பேக்கு பும்ரா என்ன பாலுங்க அது, போட்டு ஸ்டெப் கழுட்டுறாரு, ஸ்டெப் நடந்து ஓடுதுங்க அந்த பக்கம். இல்ல நான் சொல்லியிருந்தேன்ல Next step இப்போலாம் கழட்டுறாரு. பும்ரா வந்துட்டு இந்த மேட்சா வந்துன்னா 135 125 தான் ஃபாஸ்ட் போறேன். இந்த மேட்ச் பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் பாருங்க 140 வச்சாரு, பாலே ஸ்விங்கும் கிடைச்சது, விக்கெட்டும் எடுத்தாரு. அதுதான் நமக்கு பும்ரா அது ஒரு மேட்ச் ரெஸ்ட் விட்டோன்னே அந்த பால் விக்கெட் எடுத்திருக்காரு. அது பும்ரா இந்த மாதிரி போட்டாருன்னா 4 ஓவர் அவ்வளோதான் எடுத்த வேண்டிய. 16 ஓவரில் இந்தியா டீம் வச்சு அடிக்கும் என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுலேயும் வருண் சக்கரவர்த்தி வந்துருவாரு, அது ஒரு 4 ஓவர் மைனஸ் ஆயிரும். மீதி 12 ஓவரில் இந்தியா மேலே எவ்வளோ ஸ்கோர் போட முடியும் அப்படின்னு மற்ற டீம்லாம் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு பிட்ச்ல பிரச்சனை அந்த மாதிரி தெரியலண்ணா. பிட்ச் வந்து நல்ல பேட்டிங் பிட்ச் தான். இந்தியா ரொம்ப நல்லா பந்து போட்டாங்கன்னு வேணா சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா இல்ல நியூசிலாந்து வந்து அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கிற மாதிரி கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கிற மாதிரி கிளாஸ் உள்ள பவுலர்ஸ் இல்லாத மாதிரி தெரியுச்சு. 2 மேட்ச் நல்லா பந்து போட ஜேக்கட் டஃபி இன்னைக்கு 2 ஓவர் 38 பிறந்து விட்டாங்க. நியூசிலாந்து வந்து இன்னைக்கு ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸ். எந்த அளவுக்கு ஜெயிச்சு ஓடிஐல டாமினேட் பண்ணி வந்தாங்களோ, இப்ப இந்த T20 சீரீஸ் அவங்க மறந்துடணும், தூங்கி எந்திரிச்சா மறந்துடணும். அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் இது. 10 ஓவர்ல எல்லாம் நியூசிலாந்து நான் அடிச்சு பார்த்ததே கிடையாது. நான் இத்தனை வருஷம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம 10 ஓவர்ல இது நியூசிலாந்து மாதிரி டீம் தான் அடிச்சே பார்த்தது கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், 150 ரன்ஸ். நியூசிலாந்து இல்ல மற்ற எந்த டீம் வந்திருந்தாலும் இந்தியா இப்படிதான் ஆட போகுதுன்னு ஒரு ஃபார்முலா போட்டு காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா டீம் நான் தான் சொன்ன மாதிரி பேய் ஃபார்மில் இருக்காங்க. என்ன போட்டாலும் அடிக்கிறாங்க, எந்த பால் ஸ்விங் ஆனாலும் அடிக்கிறாங்க. அதுவும் இந்த இஷான் கிஷன் வந்துட்டு ஒரு பால் பார்த்துட்டு அடுத்த பால் 6 தூக்கி கெடாசுறாரு. பவர், ஐயோ என்ன பவர் இருக்கு. இதை மாற்ற இந்த கோர் அப்படியே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திலக் வர்மா இப்போ பெரிய பிரச்சனைனா, திலக் வர்மா வந்து எங்கே உள்ள ஆட் பண்ணாங்கன்னா, அவர் இன்ஜுரியிலிருந்து வர்றாரு, அவரும் ஃபார்மோட ஆடுறாரான்னு பார்க்கணும். அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது நமக்கு. ஆனால் சொல்கிற மாதிரி தான் 3 பேர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, 3 இல்லை 4 5 பேர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உள்ள 2 பேர் ஆடலைன்னா கணக்கு இல்லாதங்கிற மாதிரி தான் பார்ப்போம். நம்ம இப்போ நியூசிலாந்து நீ டீம் சொன்னீங்கன்னா, நியூசிலாந்துக்கு நான் தான் சொல்லிட்டேனே இந்த சீரீஸ் 5-0 கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க கடைசியாக ஒரு மனசு வந்து பிளிப்ஸ் கையில் பால் கொடுக்கும் போதே முடிஞ்சு போச்சு. அவங்க கான்ஃபிடென்ட் உறுதி எடுத்துட்டாங்க இந்தியா டீம். நீங்கள் அதாவது ஹிஸ்ட்ரியிலே ஒரு 200 15 ஓவரில் அடிக்கிறதும் 150 10 ஓவரில் அடிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு டீமோட, அது வேர்ல்டு கப் முன்னாடி கான்ஃபிடென்ட் சுத்தமாக இல்லை. நியூசிலாந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். நியூசிலாந்து தெரிஞ்சு இந்த கான்பிடன்ட் போனாங்கன்னா வேர்ல்டு கப்லயே கொஞ்சம் கஷ்டம் தான் நியூசிலாந்துக்கு. இல்ல அது குரூப் ரொம்ப டஃப்பான குரூப்னா, அது குரூப் வேற டஃப்பான குரூப். சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் 3 டீம் இருக்கு. அதுல அண்ணா இதுல வேணா நான் ப்ரிப்பரேஷன் ஒண்ணு ஒத்து போறேன். அவர் 1 டே சீரிஸ் ஆடும்போது 2020 நம்ம ப்ரிவியூ பண்ற போது சொன்னாரு, நியூசிலாந்துல எங்கடா 1 டே டீம் 2020 அடிக்க மாட்டாங்க, நான் கூட ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். பிரபராஜர் சொன்னாரு, யார் அடிப்பா, பிலிப்ஸ் மட்டும்தான் அடிக்கிறாரு, கடைசியா வந்து சாண்ட்னர் கொஞ்சம் அடிக்கிறாரு. இந்த கான்வே நம்ம டீம்ல சாம்சன் மாதிரி அவங்க டீமுக்கு கான்வே, அப்புறமேட்டுக்கு சைட் பட்டு விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பால் பும்ரா கிட்ட வந்து. அடுத்தது ரஷீத் வந்து ஒரு மேட்ச் அப்படி நல்லா ஆடுறாரு, 2வது மேட்ச் புட்டு எடுக்கிறாரு. டேரமிஸ்ல வந்து நல்லா ஸ்கோர் போயிட்டு இருக்குது. கரெக்டான நேரத்துல கரெக்டான சமயத்துல, எந்த சமயத்துல அவுட் ஆகக்கூடாது அந்த சமயத்துல கரெக்டா அவுட் ஆயிட்டு போறாரு டேரமிஸ்ல. மார்க் சேமன் அப்படிதான் அடிக்கிறாரு, ஆனா கரெக்டான அபிஷேக் சர்மா நம்ம டீம்ல அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல போல. ஒரு ஆள் பின்னால மார்க் மைக்கேல் பிரேஸ்வெல் ஃபெர்கூசன் எல்லாம் வந்தா டீம் நல்லா இருக்குமோ தெரியல. வேர்ல்டு கப்ல தான் பாக்கணும் அது எப்படி இருக்கு. இல்ல நியூசிலாந்து டீம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஹைட் வராது. நான் நியூசிலாந்து இல்ல நீ தப்பா கணக்கு போடுற. நியூசிலாந்து வந்து டீம்லாம் நல்ல டீம் தான், ஆடக்கூடாத ஆப்போனன்ட்ல ஆடிட்டு இருக்காங்க. நம்ம பவுலிங்கும் எக்ஸ்ட்ரா நிறைய போடுறோம், பேட்டிங்கும் பயங்கரமா ஆடுங்கும் போது நியூசிலாந்து நான் தான் சொன்னேன் 160 அடிக்கிற டீம் அது நியூசிலாந்துக்கு கரெக்ட் அடிச்சான, ஆப்கானிஸ்தானுக்கு கரெக்டா இருக்கும். நம்மள மாதிரி டீமுக்கு தான் நான் தான் சொன்னேன், பவர் ஹிட்டிங் ஃபுல்லா வச்சிருக்க டீமுக்குலாம் அது தாக்கு பிடிக்காது. 160 அடிச்சா டேரமிச்சு சூப்பர் ஹைட்ல சூப்பர் ஹைட்ல வர எல்லா டீமும் நல்ல டீமா தான் இருக்கும். இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் இப்பதான் பார்க்க ஃபிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்காங்க. அங்கெல்லாம் வரும்போது நல்ல டீம், இங்கிருந்து ஆளை இறக்கிடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸும் நல்லா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் கடைசியா இப்போதான் ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் 3 மேட்ச் தொடர்ந்து. ஆமா தனியா ஒரு வீடியோ பேசணும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பத்தி பார்த்தா தனியா ஒரு வீடியோ பேசணும். ஏன்னா வந்து ஒரு பெரிய லெகசிய விட்டுட்டு அவங்க இப்ப ரொம்ப டவுன்ஃபால்ல இருக்காங்க டீமே. நம்ம ஒரு ஆஸ்திரேலியா கூட விளையாண்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இவ்வளோ ஈஸியா இருந்திருக்காது நம்மளுக்கு.
வின் பண்ணிருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா, இவ்வளவு ஈஸியா வின் பண்ணிருக்க மாட்டோம். இல்ல நீங்க திரும்ப திரும்ப எனக்கு நியூசிலாந்து நல்ல டீம், வேர்ல்டு கிளாஸ் பவுலர், நம்பர் 2 பவுலர் இங்க தான் இருக்காரு. நீங்க நம்ம இவங்க பேட்ஸ்மேன்லாம் அடிச்சு ஈஸி ஆக்கிட்டனால நம்ம மறக்கக்கூடாது, நியூசிலாந்து ஒன் டே தோத்துட்டு தான் வந்திருக்கோம், ஒன்றும் ஜெயிச்சுட்டு வரல வரிசையா. நம்ம டீம் பவர் ஆடுறதுனால நமக்கு இப்போ அந்த ஒரு இதில் இருக்கனால நம்ம யார் கொடுத்தாலும் அடிச்சிடுவேன். இன்னும் மறந்துடாதீங்க, ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமு சீரீஸில் டம்மியாக இருப்பாங்க. ஐசிசினா நாம் இப்போ ஆடுறத அவங்க ஐசிசி வேர்ல்டு கப்பில் தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீமை மறக்கக்கூடாது. ஆஸ்திரேலியா கிட்ட பெருசா பவுலிங் இல்லை, பவுலிங் இல்லை ஒரு இல்ல T20னா ஆஸ்திரேலியா ஒன்றும் அதுதான் இப்போதைக்கு நீங்க பேப்பர்லயும் சரி ஆடுறதுலயும் சரி பயங்கரமான டீம்னா இந்தியா டீம் தான். நான் தான் சொல்லிட்டேனே, கப்பே நமக்கு இந்தியா மட்டும்தான் எழுதி வச்சாதான். ஒன்னே ஒன்று, யாருக்காவது அன்னைக்கு நாள்ல தப்பா போனா மட்டும்தான் இந்தியா டீம் தோக்கடிக்க முடியும் ஒழிய, மற்றபடி கப் இந்தியாவுக்கு தான். நான் இப்பயே எழுதி கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் அதாவது கப்பு இந்த இப்படிலாம் பார்த்து அதுவும் வேற எங்கேயாவது நடக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லை, அங்க பிச்சர்ஸ் வேற அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்தியாவிலே நடக்க போகுதுங்கிறப்ப வாய்ப்பே இல்லை. பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வராது, கொழும்பு போக மாட்டோம், அகமதாபாத்ல தான் ஆட போறோம். ஹைவே பெல்ட் போட்டுருவானுங்க, 300 250 மட்டும் தான் ஃபைனல் ஸ்கோர். இப்போ இந்த இந்தியா டாஸ் பண்ணி பேட்டிங் அடிக்கணும். இல்ல அதான் சொன்ன மாதிரி நம்ம பேட்டிங்கும் போலியும் பிச்சை பத்தி பேசும்போது இந்த மாதிரி பிச்சர்ஸ் வந்து நம்ம வேர்ல்டு கப்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேட்டிங் ப்ரிஃபர்டா கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சர்ஸா போயிடணும். ஏன்னா அதுதான் நம்மளோட பெரிய பலம் வந்து ஒரு 60% நம்ம பேட்டிங் தான் சொல்லுவோம். நான் மீதி 40% பவுலிங் என்னதான் நல்லா போட்டாலும் ஒரு 40% தான். ஏன்னா பேட்டிங் தடாலடி ஆடுறாங்க, தெரிக்கிறாங்க எல்லா பேட்ஸ்மேனும். ஒருத்தர் 2 பேர் ஆடினாலே ஸ்குவாட் சூப்பர் ஆயிடும், ஒரு 4-5 பேர் நல்லாவே ஆடுறாங்க. அதனால எல்லாமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸா கொடுத்தா இன்னும் பெட்டராவே இருக்கும். வேர்ல்டு கப்போட அந்த ஃபைனல் ஆடுறது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க பேட்டிங் பிச்சா போடுறது ஜாலியா சொல்லிட்டு இருக்கீங்க. 50 ஓவர் மேட்ச்ல பேட்டிங் பிச் பார்த்தனா ரிசல்ட் மாறும். 20 ஓவர் மேட்ச்ல நீ பிச்சை என்னத்த போய் கணிக்க போற, வரவெல்லாம் சுத்த போறான். நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆஸ்திரேலியா வந்துட்டு பவுலிங் தான் மோசம், அவங்க ஒன்றும் பவர் இல்லாமலாம் இல்ல. ஓப்பனிங் பாருங்க, மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் ஹெட், மிடில் இன்னும் அங்க எங்க சுத்திட்டு வந்தா உங்களுக்கு டிம் டேவிட் வந்துட்டாரு திருப்பி டீமுக்குள்ள. நம்ம 2 ஆள் அடிக்கிறதா ஒரு ஆள் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க அதை மறக்க கூடாது. நாம ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா மாட்டி 220 ஆஸ்திரேலியால 240 அடிக்க முடியாது, 210 அந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம். ஆனா சேசிங்ல போய் மாட்டினா ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிரும், பாத்துக்கோங்க. நம்ம கிட்ட பவுலிங் இருக்கு. நீ வந்து பூம்ரா இருக்காரு, வருண் இன்னும் கொஞ்சம் சூப்பரா போட்டாருன்னா வருண் இருக்காரு. 4 ஓவர் 8 ஓவர் ஆச்சா, குல்தீப் மட்டும் சூப்பரா போட்டாருன்னா எந்த டீம்னாலையுமே தொட்டு பார்க்க முடியாது இந்தியாவை. இதுல ஹர்திக் பாண்டியா எப்படினாலுமே 1 ஓவர் இல்ல 2 ஓவர் சூப்பரா போட்டுருவாரு. ஹர்ஷித் ராணாவோட ஃபர்ஸ்ட் ஓவர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்னு சொன்னோன்னே இன்னொரு ஸ்டாட்டும் சொல்லிடுறேன். கான்வேவை தொடர்ந்து 5 மேட்சா எடுத்துருக்காருங்க. அதனால நான் அது பெருசா ஒத்துக்க மாட்டேன். எப்படி போட்டாலும் நம்ம பவுலிங்கும் சூப்பரா இருக்கு. அதனால நம்ம ஃபைனல்ஸ் நம்ம போறோம், அவ்வளவுதான். ஃபைனல்ஸ் யாரு வராங்கன்னு பொறுத்துதான் கப்பா இல்லையா. கப்பு நமக்கு தான். அது நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஸ்குவாட்ல தான் பாருங்க. பாருங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அக்ஷர் பட்டேல மறந்துட்டீங்க. ஆமா, குல்தீப் தான் எடுக்கணும்னு நாமளே சண்டை போடும். அக்ஷர் பட்டேல் டீம்ல தான் இருக்காரு. அவர் கையில ஒரு காயங்கிறதுனால வெளியே உட்காந்துருக்காரு. அதனால நீங்க வாஷிங்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. நமக்கு தேவையான ரீப்ளேஸ்மெண்ட் டீமுக்குள்ளேயே இருக்கு. பேட்டிங்கோட அதுவுமே பேட்டிங்கோட இருக்கு. அதனால நமக்கு நான் சொல்றேனே, நான் சொல்ற ஒரு இது மாதிரி சொல்றேன். ஆனா நம்ம டீமை அடிச்சுக்கலாம் ஆளே இல்லை. இப்பயும் சொல்லிட்டேன், கப்பு நமக்கு தான். நான் தான் சொன்னேன், இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ மேட்ச் பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு. அதே மாதிரி 5-0 நியூசிலாந்து சீரீஸ் நம்ம வின் பண்ண போறோம். அதே மாதிரி வேர்ல்டு கப் ப்ரெடிக்ஷன் இப்பயே தரேன், இந்தியாவுக்கு தான் அது. வேற ஏதாவது சொல்லணுமா, சொல்லுங்க. இல்ல இந்தியா வந்து காம்படேட் பண்ணோம்னா இங்கிலாந்து மட்டும் தானே, பில் சால்ட், பட்லர். ஏன்னா நீங்க 2 பேருமே வருண் சக்கரவர்த்தி பும்ராவை நல்லா ஆடுற பிளேயர். மற்றபடி வேற எந்த டீமே கிடையாது. பும்ரா பத்தி சொன்னீங்க, பும்ரா வந்து ஒரு இன்சின் ட்ரெயின், மெதுவாக சூடு பிடிக்கும். 120 சூடு பிடிச்சா நம்மால எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்கிறதே தெரியாது. ஆனா பும்ரா மாதிரிலாம் ஒரு பவுலருக்குமே எந்த ஜெம்பத்துக்குமே பிறந்து வர முடியாது. பும்ரா தான். அதனாலதான் இந்தியா காம்படிஷன் மாதிரி இங்கிலாந்துமே எனக்கு பேட்ஸ்மேன் ஓரியன்டா அது என்ன சொல்றாரு. இருந்தாலுமே எனக்கு பெருசா இந்தியா காம்படிஷன் யாருமே இல்லைங்க. வேணா நம்மளே ஒரு அளவுக்கு நியூசிலாந்து மாதிரி ரொம்ப மோசமா ஆட மாட்டாங்க.
ஓரளவுக்கு சுமாரா ஆடுவாங்கன்னு சொன்னேன். காம்படிஷன்ல இந்தியா எங்க இருக்கு, மத்த டீம்ல எங்கதான் இருக்கு. இந்த ரணகளத்திலயும் என் தலைவர் கைய பாம்பு கொண்டு விட்ட ஜாக் போட்ஸ் ஒரு வணக்கம் சொல்லலாம் நடுவுல பார்த்தேன், எங்கெங்கயோ டாபிக் போயிருச்சு. தலைவன் ஜாக் போட்ஸ் எங்க இருந்தாலும் வாழ்க்கை. இது வரைக்கும் பார்த்த வீடியோ எல்லாம் பண்ணா இருந்திருக்கும் நம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே வந்துருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம்.